முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பெட்டராகிட்டே வரேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான வீடியோ வேல்மாறல் பற்றியது. நம்ம கொஞ்சம் டீப்பாக போய் பார்க்க போகிறோம். இது வேல்மாறல் மட்டும் வேல்மாறலுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அப்படின்ட்டு இல்லை. வேல்மாறல் பாராயணம் பண்ணாதவங்களுக்கும் இனிமேல் பண்ண போகிற எல்லாருக்குமே இது பொருந்தும். இல்லை கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு இது எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக பொருந்தும். இது என்ன அப்படின்னு டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம சேனலில் வர வீடியோஸ் கண்டிப்பாக எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ வீடியோக்கு லைக் போட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது வேல்மாறல் பாராயணம் பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு 3-4 மாதமாகவே நம்ம பார்த்துட்டு வரோம். வேல்மாறல் இப்போது எல்லா இடத்துலையுமே பரவிடுச்சு. அதில் ஏகப்பட்ட நிறைய கேள்விகள் வந்துச்சு. அதுக்கும் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதில் இன்னும் மிராக்கிள்ஸ் நான் ஷேர் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. இப்போது நம்ம எந்த அளவுக்கு அதிசயங்கள் எல்லாமே நம்ம பார்க்குறோமோ, ப்ராக்டிக்கலாக பார்த்தா நமக்கு வேல்மாறலுக்குன்னு சொல்லிட்டு எல்லா விதமான வேண்டுதலும் நம்ம வைக்கலாம். அப்படி வைக்கும்போது அந்த எல்லா வேண்டுதலும் அப்படியே நடந்துருதா அப்படின்னா கிடையாது. அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போது சில பேருக்கு வேண்டுதல் அழகாக ஒரு ஆரம்பித்து 5-6 நாளே நடந்துடும். சில பேருக்கு 48 நாளுக்குள்ளே நடக்கும். சில சமயம் சுத்தமாக ஒன்றுமே நடக்காது. இல்லை சில அறிகுறிகளும் எதுவுமே வராது. இல்லைனா அறகுறையாக சில வேண்டுதல் நடக்கும். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன பண்ணணும்? ஏதாவது பூஜையில் ஏதாவது தப்பு இருக்கா என்னங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது கேள்வியே என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் என்னன்னா, அப்போ பூஜையில் ஏதாவது தப்பா? இதுதான் எங்கிட்ட நிறைய பேர் கேட்குறது. நான் இது பண்ணிட்டேன் இதனால் ஆயிருக்குமா, இதனால் 2 நாள் கேப் ஆகிடுச்சு, இதனால் இருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, இப்போது ஒரு அம்மா இருக்காங்க. அம்மாவுக்கு அவங்க குழந்தை திடீர்னு ஒரு நாள் அம்மா இன்றைக்கி எனக்கு போர் அடிக்குது, நான் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சில வேலைகளை அரையங்குறையமாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிச்சன்லேயோ அல்லது கிளாத்ஸ் மடித்து வைக்கிறது, எந்த மாதிரி வேலையாக இருந்தாலும் சரி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தை இப்படி ஹெல்ப் பண்ணும்போது எந்த மாதிரி வேலையாக இருந்தாலும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போது நமக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய சக்தியான எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு நம்மெல்லாம் குழந்தைகள் மாதிரி தான். நம்ம என்ன தான் முருகப்பெருமானை நம்ம குழந்தையாக நேசித்தாலும் முருகனுக்கு நம்மளும் குழந்தைங்க மாதிரி தான். அப்போது நம்ம பண்ணுற பூஜையை நம்ம ஒரு சின்சியராக நம்ம பண்ணுறோம். ஒரு மெனக்கெட்டு நம்ம 48 நாள் ஒரு பூஜை பண்ணுறோம், ஒரு பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் தப்பு கண்டுபிடிச்சி இல்லை இந்த வேண்டுதலுக்கு இவங்களுக்கு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சக்தியாவாக இருக்கும் நம்ம முருகப்பெருமான். ஒரு சிம்பிள் லாஜிக் யோசிச்சு பாருங்களேன், எப்பேற்பட்ட சக்தி முருகன் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நம்ம பூஜையிலையோ இல்லை ஏதோ ஒரு டைமிங்லேயோ சில பல குறைகள் இருந்தாலும் அந்த மாதிரி குறைகளை பார்த்து ஒரு கணக்கு போட்டு எடை போட்டு அருள் தர கடவுள் கிடையவே கிடையாது நம்ம முருகப்பெருமான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் அந்த மனக்குழப்பமே உங்களுக்கு வேண்டாம். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு சிரத்தை எடுத்து பண்ணுற ஒவ்வொரு விஷயம் முருகனுக்கு சந்தோஷத்தை தான் மட்டுமே தரும் ஆக்சுவலி. ஸோ முருகனுக்கு சந்தோஷம் வந்தால் அவங்களுடைய கடைக்கண் பார்வை நமக்கு கிடைக்கும். கடைக்கண் பார்வை கிடைச்சிது அப்படின்னா நமக்கு என்ன நடக்கணுமோ அது கரெக்டாக நடக்கும். இந்த லைனை நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்க. நமக்கு எது நல்லதோ என்ன நடக்கணுமோ அது கரெக்டாக நடக்கும். நடக்க வேண்டிய நேரத்துலேயும் நடக்கும். சரி, இப்போது எனக்கு முருகப்பெருமான் கனவுல வந்தார். சில அறிகுறிகள்லாம் தென்பட்டுச்சு. மயில் கத்துச்சு. மயில் எனக்கு பூஜையில் மயில் உருவம் வந்தது. இந்த மாதிரி ஏகப்பட்ட மிராக்கிள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நான் வேண்டின ஒரு விஷயம் நடக்கலை. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஒருத்தங்க வேண்டியிருக்காங்கன்னா அது எனக்கு நடக்கலை. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு இந்த சினாரியோ நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, நம்ம வேண்டுதல் இப்போ 48 நாள் நான் பாராயணம் பண்ண உடனேயே ஸ்விட்ச் போட்ட மாதிரி இப்போது 1+1 = 2 அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கணுமா அப்படின்னா அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க கூடாது. நடக்கும். அது என்னென்னா கரெக்டாக அந்த 48 நாளுக்குள்ளேயே நடக்க வேண்டிய விஷயமா இருந்தால் அதுவும் நடக்கும். இல்லை 48 நாள் கழிஞ்சு சில சமயம் பார்த்திங்கன்னா 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் கழிச்சு கூட சில விஷயங்கள் அந்தந்த நேரத்தில் நடக்கணும்னு இருந்தால் அந்த வேண்டுதல் கொஞ்சம் லேட்டாக கூட நிறைவேறும்.
இந்த மாதிரியும் சில பேருக்கு நடந்திருக்கு. லாஸ்ட் மினிட்ல கூட சில பேருக்கு அதிசயங்கள் நடந்திருக்கு. அது வந்து நான் உங்களுக்கு வர்ற நாட்களில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுவும் வேல்மாறல் சம்மந்தப்பட்டது தான். த வெரி லாஸ்ட் டே கூட சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதே சமயம் வந்து சில விஷயங்கள் சுத்தமாக நடக்காமல் இருந்திருக்கு. அது எனக்கும் அதே மாதிரி தான். சில விஷயங்கள் எனக்கு சுத்தமாக நடக்கலை. பட் லேட்டாக எனக்கு ஒரு 2 மாதம் கழிச்சு புரிஞ்சுது, நல்ல வேளை அது நடக்கலை. அது நடந்திருந்தால் கண்டிப்பாக என்னால் வந்து அந்த செயலை வந்து அந்த ஒரு காரியத்தினால் பண்ணவே முடிஞ்சிருக்க முடியாது. ஏன்னா என்னோடய ஹெல்த் கண்டிஷன் பற்றி நான் சொல்லியிருக்கேன். அப்படி சில விஷயங்கள் ஏன் நடக்கலைங்கிறதுக்கு எனக்கெல்லாம் வந்து தெளிவாக புரிஞ்சுதுங்க ஆக்சுவலி. அதே மாதிரி நம்ம வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது நம்ம ஒரு விஷயம் வந்து நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேல்மாறல் பாராயணம் அப்படிங்கிறது என்னன்னா, முருகப்பெருமான நம்ம உணரக்கூடிய ஒரு வழி. அதுவும் எப்படின்னா, ஒரு வேகமாக ஒரு ஸ்பீட் போட்டில் போய் நீங்கள் முருகரை மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து வேல்மாறல்னால் மட்டும்தான் முடியும். திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் வந்து ஒரு வேறு பரிமாணம். அப்படின்னா வேல்மாறல் அப்படிங்கிறது ஒரு ஸ்பீட் போட் மாதிரி. நீங்கள் முருகரை வந்து சீக்கிரமாக உணர வைக்கக்கூடியது வேல்மாறல். ஏன்னா அது வந்து நமக்கே தெரியும். அதாவது முருகப்பெருமானை விட சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் என்னென்னா அது வேல் வேறு முருகன் வேறு கிடையாது. ஸோ வேலுக்கு வந்து அவ்வளோ பவர் அதிகம். அதனாலேயே என்னன்னு தெரியல, வேல்மாறல் நம்ம படிக்கும்போது முருகப்பெருமானை சீக்கிரமாக நம்ம உணர்வோம். நம்மளுடைய பக்தியோட அளவு எந்த அளவுக்கு வரைக்கும் நம்ம போகலாம் அப்படிங்கிறதே வேல்மாறல் நமக்கு உணர வைக்கும். அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அது ஒரு வரம் இல்லைங்களா? நம்ம வேண்டுற விஷயங்கள்லாம் வந்து உண்மையாகவே சொல்கிறேன், சில சமயம் ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயத்துக்கும் தீவிரமான பிரச்சனைக்கும் நம்ம வேண்டிக்குவோம். சில சமயம் வந்து ரொம்ப சாதாரண விஷயத்துக்காகவும் நம்ம பாராயணம் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் முருகப்பெருமானை வந்து உணர்தல் அப்படிங்கிற விஷயம் நம்ம வேண்டுற எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி அதை விட ஒரு படி மேலாக தான் இருக்கும். அதுவே வந்து நமக்கு வேல்மாறல் வழியாக நமக்கு கிடைக்கும். நம்ம வேண்டுதலை விட மிகப்பெரிய விஷயமான நம்மளுடைய அப்பனை, நம்மளுடைய ஐயனை உணர்தல் அப்படிங்கிற மிகப்பெரிய வரம் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த அனுபவம் அந்த அனுபவத்தை நம்ம உணர்ந்தவங்க, முருகனை உணர்ந்தவங்க அவ்வளோ சீக்கிரமாக முருகனை விட்டு அவருடைய காலடியை விட்டு வெளியே போக விடாது. இப்போ நான் வந்து வேல்மாறல் பாராயணம் பண்ணது ஏப்ரலில் பண்ணி நான் ஒரே ஒரு தடவை தான் 48 டேஸ் 48 நாள் பாராயணம் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கேட்க தான் செஞ்சேன். நான் படித்ததே ரொம்ப ரொம்ப குறைவு. விரல் விட்டு எண்ணலாம், நான் கேட்க தான் செஞ்சேன். அது நம்மளோட பாராயண வீடியோ வந்து நிஜமாகவே பவர்ஃபுல் தான். எல்லோரும் சொன்னது கேட்டு தான் நானே என்னோட குரலில் பேசின அந்த பாராயண வீடியோ கேட்டு அதன் பலனை நானும் அடைஞ்சிருக்கேன். ஸோ அதுலேருந்து நான் கேட்க தான் ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக. ஆனால் அந்த 48 நாள் அனுபவம் எனக்கு கிடைச்சது இல்லைங்களா, அந்த அதிசயங்கள் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதில் இருந்து அது ஒரு தடவை நான் நினச்சா கூட முருகப்பெருமானை விட்டு போகிற எண்ணம் ஒரு செகண்ட் கூட நமக்கு வராது. அந்த மாதிரி அனுபவங்களை தான் வேல்மாறல் கொடுக்கும். நமக்கே தெரியாமல் நம்மளுடைய எதிரிகளை காட்டி கொடுக்கும், எதிரிகளை அழிக்கும், தடைகள்லாம் வந்து நமக்கே தெரியாமல் நீங்கும். அதெல்லாம் வந்து நம்மளுடைய வேல்மாறல் பாராயணம் பண்ணதுனாலையும் முருகப்பெருமானுடைய அந்த கடைக்கன் பார்வை கிடைச்சதுனாலேயும் தான் நடக்குது அப்படிங்கிறதுக்கு எங்கேயுமே ப்ரூஃப் இருக்காது. அதனால் நமக்கு வந்து அது வந்து நமக்கு வேல்மாறல்னால தான் அது கிடைச்சிது அப்படிங்கிறத நமக்கே தெரியாது. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேங்கிறது? நிறைய விஷயங்கள் நடந்திருக்கோம், அது வந்து நமக்கே தெரியவே தெரியாது இது வந்து வேல்மாறல்னால தான் அப்படின்ட்டு. அது நமக்கு சில சமயம் தெரியாமலே போகும், சில சமயம் நமக்கு லேட்டாக புரியும். ஏன்னா ஒன்ஸ் நம்ம வேல்மாறல் பாராயணம் ஸ்டார்ட் பண்ணி நம்மளையே நம்ம வந்து சரணடைஞ்சு முருகர் காலடியில் வந்து ஒரு விஷயத்தை வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த விஷயமும் நடப்பதில்லை. ஒரு விஷயம் நமக்கு எல்லா விஷயங்களும் நடக்குது, சில விஷயங்களுக்கு நம்ம சந்தோஷப்படுறோம், பல விஷயங்களுக்கு நம்ம வந்து அப்செட் தான் ஆகிறோம், வேதனை தான் படுறோம். ஆனால் அவரோட பர்மிஷன் இல்லாமல் எந்த விஷயங்களும் நடக்கிறதே இல்லை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த விஷயங்கள் ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. சில விஷயங்கள் நடக்காமல் போகிறது ஒரு சில காரணங்களுக்காக தான் நடக்காமல் போகுது. அதுக்கு மேபி கரெக்டான டைம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை நம்ம கர்மா கழிய வேண்டிய நேரமாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இதை விட பெட்டரான விஷயங்கள் நடக்கலாம். இதை விட நீங்கள் வேணதை விட மிக ஒரு படி மேலாகவே முருகப்பெருமான் கொடுப்பாரு. ஆனால் அது வந்து சில காலம் கழித்து தான் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நிலை இருந்ததுன்னா அதையும் நம்ம ஏற்றுக்கணும். சில சமயம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக சில நல்ல மக்களோட தொடர்பு நமக்கு கிடைக்கும், சில நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும்.
அதாவது நல்ல நல்ல மனசுள்ள மக்களோட அந்த அறிமுகம், அது கிடைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? நிஜமாவே சொல்கிறேன். இந்த கலிகாலத்தில் நல்ல மக்களை பார்க்குறதே வந்து ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்குங்க. எப்போவுமே வந்து ஒரு உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு நம்மளை வெளியே புகழ்ந்துட்டு ஏதோ ஒரு நோக்கத்தோடையே நம்ம கூட இருக்க மாதிரியும், மனசார வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தா ரொம்ப 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 கம்மியாக இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த வேல்மாறல் பாராயணம் நீங்கள் பண்ணுறதுனால நம்ம கூட இருந்துகிட்டே வந்து நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களையும் காட்டி கொடுக்கும். அதே சமயம் யார் வந்து நல்ல தூய உள்ளம் படைத்தவங்களோ அவங்களோட அறிமுகம் கிடைக்கவும் சான்ஸ் இருக்குது. நீங்கள் அதுவும் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக நமக்கு வந்து ஒரு ஜாபில் வந்து ஒரு ப்ரொமோஷனோ அல்லது சேலரி ஹைக் கிடைக்கும். சில சமயம் பார்த்திங்க அப்படின்னா சில எதிர்பாராத இடத்துலேருந்து நமக்கு ஒரு பணம் வரவு இருக்கும், நமக்கே தெரியாது. திடீர்னு வந்து யாரோ ஒருத்தங்க நமக்கு சப்போர்ட் வருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வேண்டுதல் இல்லாமல் வேறு ட்ராக்கில் போயிட்டு இருந்தால் கூட நமக்கு வந்து இது முருகனோட செயல் தான் அப்படின்னு நமக்கு புரியாமல் கூட இருக்கும். இது எல்லாமே என்னோடய அனுபவத்துலேயும் ஒரு சகோதரி வந்து அவங்களோட அனுபவங்களை வந்து சொல்லி இந்த பாயிண்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி பாயிண்ட்ஸ் அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மந்த்தே இது வந்து சொல்லியிருந்தாங்க. பட் நான் வீடியோ போடாதனால இது வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால் இது எல்லாமே வேறு மக்களோட அனுபவங்கள்லேருந்து தான் இந்த பாயிண்டெல்லாம் எடுத்து சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 48 நாள் பாராயணத்துக்கு அப்புறம் நம்மளுடைய பக்தி எப்பவும் இல்லாத அளவுக்கு ஒரு படி, சில சமயம் பல படி மேலே போயிருக்கும். அந்த பக்தியோட அளவு வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக உண்மையாக ரொம்ப சின்சியராக இருக்கும். முருகன் மேலே இருக்கிற அன்பும் பாசமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். நம்ம வேண்டுதல் அப்படிங்கிறத ஒரு பக்கம் வச்சுருங்க. இந்த பக்தி அதிகமாகும்போது ஆப்வியஸ்லி நமக்கு சந்தேகமே இல்லாமல் நம்ம கர்மா அழியிறதுக்கு பக்தியே தான் இருக்கிறதுலையே வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம். கரெக்டுங்களா? நம்ம கர்மா அழியும், நம்மளுடைய ஃபேமிலி நல்லாயிருக்கும், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களோட மற்ற விஷயங்கள் எல்லாம் கூட வந்து நம்மளுடைய பக்தினால் வந்து என்ன சொல்கிறது, பல நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்ம வாழ்க்கை வந்து ஒரு படி மேம்பட ஒரு லைஃப் லாங்கும் வந்து நீங்கள் அந்த பக்தியை கடைப்பிடிச்சிட்டே வரும்போது நம்ம லைஃபே வந்து பெட்டராகிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடியும். இது வந்து நீங்கள் ஒரு 48 நாள் பாராயணம் தானே, நம்ம லைஃப் எவ்வளோ பெரிய ஒரு லாங் லைஃப். அதில் 48 நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் அது உண்டாக்குற தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்ல வரேன். அது வந்து நம்மளுடைய குடும்பத்தையே மேம்படுத்துறதுக்கான ஒரு பக்தியை வந்து நமக்கு கொடுக்கும், அழியாத பக்தியை. அதனால் எப்போவுமே நம்மளுடைய கடைசி நொடி வரைக்கும் அந்த நம்பிக்கையை மட்டும், அந்த பக்தியை மட்டும், முருகனுடைய காலடியை மட்டும் எப்பையும் விடவே கூடாது அப்படிங்கிறது தான் நான் இதில் சொல்ல வர்றது. ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு வேண்டுதல் நடக்கலை, ஜஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் நினச்சி அது நடக்கலை, அப்போ வந்து நம்ம இது விட்டுறலாமா, இது பண்ணி எனக்கு இது ஒர்க் ஆகலை, அப்போ வேறு சாமி கும்பிடலாமா, வேறு விஷயங்கள் பண்ணலாமா, இப்படியெல்லாம் வந்து நம்ம நினைப்போம். ஏன்னா நம்மளும் சாதாரண மனிதர்கள் தான் இல்லையா? அதனால் கண்டிப்பாக இதெல்லாமே நினைப்போம். பட் நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸை வந்து மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் வேண்டுதல் அப்படிங்கிறத ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வேல்மாறல் நமக்கு கொடுக்குது. அந்த அழியா பக்தி ஒன்று போதும் நம்மளுடைய வாழ்க்கையே மாறுறதுக்கு. எனக்கு வந்து இப்போது ரீசெண்டாக என்னோட ஜாதகம் பார்த்தேன்னா அஸ்ட்ராலஜி நம்புவேங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் அஸ்ட்ராலஜியில் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடந்திருக்கு. அதனால் நான் நம்புவேன், நம்பாதவங்களும் இருப்பாங்க. பட் நான் சொல்லிக்கிறேன், எனக்கு ரீசெண்டாக நம்ம சேனல் வழியாக அறிமுகமான ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க அப்பா வந்து இது அஸ்ட்ராலஜி பார்ப்பாங்க. அவங்க எனக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரவும் அதை அவங்க பார்த்துட்டு என்கிட்ட பர்த் டைம் ஜாதகம் வாங்கிட்டு அக்கா வந்து அவங்க அப்பாட்ட கொடுத்து பார்த்தாங்க. அப்போ வந்து எனக்கு அப்படியே கிளியராக புட்டு வச்சாங்க. அவங்க சொன்னது என்னென்னா, எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டத்தை நான் இப்போ வந்து தாண்டி வந்திருக்கேன் அப்படிங்கிறது தான். ஒரே ஒரு சாராம்சம் அப்படின்னு பார்த்தா ஒரே லைனில் சொல்லணும்னா அதுதான், நான் மிகப்பெரிய ஒரு கண்டத்தை தாண்டி வந்திருக்கேன். இதுக்கு மிக மிக உறுதுணையாக இருந்தது நான் இப்போ உங்களோட வந்து நான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா அவங்க அதுக்கு சொன்ன காரணம் அந்த பக்தி, அந்த வேல்மாறல் பாராயணம் நான் பண்ணது ஏப்ரலில் என் ஹெல்த் வச்சு தான் பண்ணேன். அப்போ எனக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருந்துச்சு. அப்போவே சொல்லியிருப்பேன், எனக்கு இன்னும் ஃபுல்லாக சரியாகலை, பட் நான் சரியாயிரும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோஸில் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். எனக்கு ஹெல்த்துக்கு வந்து ஏகப்பட்ட வழிகள் எனக்கு கிடச்சிது. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் தான் திருப்பியும் எனக்கு வந்து படு மோசமாக நான் சிக்காயிட்டேன். ஆனால் இப்போ அவங்க சொல்கிறாங்க ஆணித்தரமாக,
நான் அந்த வச்சிருந்த அந்த பக்தியும், அந்த வேல்மாறல் பாராயணமும், அதனால் உண்டான பக்தியும், இந்த என்ன சொல்லுது, என்னை சுற்றி நடந்த விஷயங்கள் எல்லாம் தான் நான் இந்த 4 மாதம் வந்து ரொம்ப போராடி அதை கடக்க உதவியது அந்த முருகப்பெருமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே தெளிவாக அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க. ஸோ என்னோடய வாழ்க்கையில் வந்து உண்மையாகவே நிறைய உதாரணம் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு இருக்குது. அதில் வந்து இதுவும் ஒன்று. ஏன்னா எனக்கும் முழுசாக வேண்டுதல் நிறைவேறலை. ஸோ அது ஒரு ஒரு 48 நாளில் சரியாகக்கூடிய பிரச்சனையே இல்லை. ஸோ எனக்கு வந்து 48 நாளுக்குள்ளே சரியாகணும் அப்படின்னும் நான் வேண்டவே இல்லை. ஆக்சுவலி எனக்கு வந்து இதுக்கு முழுசாக ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டினேன். ஆனால் முருகப்பெருமான் என் கூடையே இருந்து என்னோடய கர்மா ஒரு பக்கம் கழிகிறது என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சுதுங்க. ஏன்னா நான் அனுபவித்த கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நான் வந்து நிறைய நாட்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாதம் தொடர்ச்சியாக மரண பயத்திலேயே தான் இருந்தேன். ஏன்னா அப்படி தான் வச்சுருந்து என்னுடைய கிரக நிலைகள் அப்படி தான் இருந்தது. அப்போ தான் நான் வந்து முன்னாடி போட்ட வீடியோ மாதிரி முருகா 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 முருகான்னு நான் ஒரு 10 தடவை சொல்லும்போது ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து என்னை காப்பாற்றி நான் வந்து அந்த எனக்கு நடந்த அதிசயங்களை ஒரே ஒரு தடவை படம் மாதிரி ஓட்டி பார்ப்பேன். அந்த 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 நம்பிக்கையில் தான் இருப்பேன். முருகப்பெருமான் எனக்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது என்னை கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ மட்டும் இல்லை, இப்போவும் எனக்கு வந்து இன்னும் எனக்கு ஃபுல்லாக சரியாகலை. பட் எனக்கு அந்த நம்பிக்கை மட்டும் துளி கூட குறையலாம், அதிகமே தான் ஆகிட்டே இருக்கே தவிர, அவங்க சொல்லும்போது எனக்கு வந்து அழுகிற தவிர வேறு ஒன்றுமே செய்யலை. எனக்கு தெரியும் முருகப்பெருமான் காப்பாற்றுவார். ஆனால் ஒருத்தங்க நம்ப தகுந்த ஒருத்தங்க வாயிலிருந்து உங்களை முருகன் தான் காப்பாற்றி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும்? அதனால தான் இந்த வீடியோ கொடுக்கறதுக்கும் ஒரு முக்கிய காரணம் ஆச்சு. அதனால் வந்து எல்லாமே நம்ம நினச்ச டைமுக்குள்ளே அப்படியே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அப்படி நடந்ததுன்னா அது கரெக்டான டைமிங்கில் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி நடக்கலை அப்படின்னா கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. முருகப்பெருமான் உங்கள் கூடையே தான் இருக்கார். நீங்கள் அவரை காலடி விட்டு நீங்கள் விலகவே இல்லை அப்படின்னா அவர் உங்களை கூடையே தான் இருக்கார். உங்களுக்கு எப்போ வேணுமோ என்ன வேணுமோ கரெக்டான டைமில் பண்ணுவார். உங்களை கைவிட மாட்டார் அப்படிங்கிறது மட்டும் திரும்ப அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அந்த சகோதரி எனக்கு இன்னொரு விஷயம் சொன்னாங்க. இந்த மாதிரி வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது சில சின்ன விஷயங்கள் பண்ணால் ரொம்ப நல்லது அந்த 48 நாளும். அதில் சில விஷயங்கள் அவங்க பண்ணதை வந்து எனக்கு சொன்னாங்க. என்னென்னா அவங்க வந்து கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அட்லீஸ்ட் வாரம் ஒரு தடவையாவது கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கு வந்துட்டு கல்கண்டை தர்றது இது மாதிரி பழக்கம்லாம் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து எவ்ரி டைம் நான் வந்து ரொம்ப பெரிய தானம் எல்லாருனாலையும் நம்ம பண்ண முடியாது. யாராக இருந்தாலுமே எல்லாருக்குமே ஒரு லிமிட் இருக்கும். அதனால் இது மாதிரி சில சின்ன விஷயங்கள் வந்து பண்ணுறது வந்து மிகப்பெரிய நல்ல விஷயம். நம்ம கர்மாவும் அந்த பாராயணம் போகுது இதெல்லாம் பண்ணால் கர்மா சீக்கிரம் கழியும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் அவங்க சொன்னாங்க. கல்கண்டு மட்டும் இல்லை, நீங்கள் முடிஞ்சால் 1 லிட்டர் பால் வாங்கி கூட நீங்கள் வெல்லம் வச்சு காய்ச்சி நீங்கள் அதை கூட சின்ன டம்ளரில் ஊற்றி நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கலாம். கோயிலில் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி பச்சரிசி மாவு வந்து நீங்கள் உங்களோட செவுத்தோரமாக வெளியெல்லாம் தூவுறனால எறும்புகளுக்கு சாப்பாடு நீங்கள் போடலாம். காகம் இது மாதிரி பறவைகளுக்கு சாப்பாடு தண்ணி நீங்கள் வைக்கலாம். பசுக்களுக்கு வந்து நீங்கள் புல் வாழைப்பழம் இது மாதிரி கொடுக்கறது. இது மாதிரி சுற்றி இருக்கிற உயிரினங்களுக்கு குழந்தைகளுக்கு வயசானவங்களுக்கு எவ்வளோ தூரம் முடியுமோ சின்னதாக நீங்கள் விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது வந்து சில தடங்கல்களை வந்து சில கர்மாக்களை ஈஸியாக கடிச்சு தடங்கல்கள் வந்து சீக்கிரமாக அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி ஒரு நல்ல அருமையான ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த பாராயணத்தும் போது பண்ணுறதுக்கு 48 நாள் முடிஞ்சு தான் பண்ணுங்கிறதில்ல, இதெல்லாம் 48 நாள் த்ரூ அவுட் 48 நாள் வந்துட்டு நம்ம இது பண்ணுறது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கும் வந்து ரொம்ப சரியான ஒரு பாயிண்ட்டாக பட்டுச்சு. ஸோ இங்கே வந்து நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வந்து வேல்மாறல் பாராயணத்துக்கு மட்டும் இல்லை, முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த விதமான வேண்டுதல் எந்த விதமான பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாதுங்க. எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். நம்பிக்கையும் பக்தியையும் முருகனுடைய காலடியும் எந்த காலத்துக்கும் விடாதீங்க. உங்களுக்கு என்ன நடக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய அனுமதியோட கண்டிப்பாக நடக்கும். அதே தான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இது மாதிரி நல்ல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.